நான் வந்து சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டி சன்மார்க்க சங்கத்திலிருந்து வந்திருக்கோம். மேட்டுப்பட்டிக்கு வாழப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கு. சுவாமி வந்து இவ்வளோ தீவிரமாக வள்ளலார் நெறியில் இருக்கிறதுனால அவர் மேலே நமக்கு ஒரு பற்றுதல் ஏற்பட்டு அவருக்கு வந்து அவ்வப்போது வந்து துணையாக இருக்கிறோம் எல்லா பணியிலையும். சாமி வந்து ரொம்ப கடினமான உழைப்புக்கு இடையில் வாரத்தில் 2 நாள் பணியை மேற்கொண்டு செஞ்சுட்டு இருக்கோம். இது நல்ல ஒரு பெரிய ஆன்மீக பணி. சாதாரண பேசுற மாதிரி பேசுங்க. சாதாரண இந்த மாதிரி வந்து தீர்த்துட்டு நாங்க இதுதான் உண்மையான தீபாவளி வாழ்த்துக்கள். அவரு அங்க எடுத்துனாருங்க, நான் பேசுறேன். அது அப்படி அவர் எடுத்துனாருங்க. சாமிக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லுங்க. பத்மநாபன் ஜான்சிராணி தம்பதிகள் பேசுறோம். சாமிஜி அவர்கள் கடந்த 5 வருடங்களாக உணவு அருந்தாமல் மற்றவருடைய பணியை போக்கிக் கொண்டிருக்கின்றார். அதை கேள்விப்பட்ட நாங்களும் அவருடைய பணியில் எங்களுடைய உதவிகளை, அதாவது அவருக்கு நாங்கள் துணையாக இருந்து அவங்களுக்கு துணையாக இருந்து சாமியினுடைய பணிக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கின்றோம். சாமிஜி அவர்கள் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிரதி மாதம் வியாழன் ஞாயிறு தோறும் குறைந்தது ஒரு 800 பேர்களுக்கு அன்னமளித்து அவர்களை பசியார வைக்கிறார். இந்த மாபெரும் சேவையில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்வதில் நாங்கள் பெருமிதம் அடைகிறோம். மேலும் தீபாவளி பண்டிகை என்று எல்லோரும் அவரவர் குடும்பத்தோடு சந்தோஷமாக உணவருந்தி டிவி சேனல்களை பார்த்து கொண்டு, ஆனால் சுவாமிஜி அவர்களும் நாங்களும் ஏழை எளியோர்களுடைய பசியை தீர்த்து அவருடைய சிரிப்பிலே நாங்கள் இறைவனை காண்கிறோம். இதுதான் எங்களுடைய உண்மையான தீப ஒளியாக நாங்கள் நினைக்கின்றோம். தீபாவளி என்பது தீப ஒளி. இருளை அகற்றி, ஏழைகளுடைய இருளை அகற்றி, ஏழைகளாக இருக்கின்ற பாமர மக்களின் வாழ்க்கையிலே இருக்கின்ற இருளை அகற்றி அவர்களுக்கு ஒளியை கொடுக்கின்ற உத்தம நண்பராக விளங்கும் சாமிஜி அவர்களை பின்பற்றியதில் நாங்கள் பெருமிதம் அடைகிறோம். இப்பணி மென்மேலும் வளர சாமிஜி அவர்களுக்கு வாழ்த்து கூறி எல்லோரும் இப்பணியில் ஈடுபட்டு ஏழைகளை எல்லோரும் இன்புற்று வாழ எல்லோரும் உதவி செய்ய வேண்டுகிறோம், வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடுதோர் இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டுலம் துடித்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருளம் கண்டுலம் துடித்தேன், வீடின் மானைகளாய் ஏழைகளாய் இருப்பவர் தம்மை கண்டே நெஞ்சிலைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்றாங்க. இப்போ முதல்ல ஜீவகாருண்யன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்க மேலே ஒரு இரக்கம், தயவு, கருணை, இதுதான் ஜீவகாருண்யம்னு சொல்றாரு. இங்கே உட்காந்துக்கிறவங்க எல்லாருமே ஜீவகாருண்யவாதிகள் தான். இங்கே உட்காந்துருக்கல பார்த்தீங்கன்னா, இப்போ வள்ளலார் எதுலாம் ஜீவகாருண்யம் சொல்றாரு கேட்டீங்கன்னா, பசி தவிர்த்தல், பிணி தவிர்த்தல், தாகம் தவிர்த்தல், இச்சை தவிர்த்தல், கொலை தவிர்த்தல், பயம் தவிர்த்தல், இந்த 6 ஜீவகாருண்யம் சொல்றாங்க. இங்கே நம்ம சாமி இருக்காங்க. இந்த சாமி வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சவர் தான், நமக்கு ரொம்ப பரிச்சயமானதான் சாமி. இப்போ இங்கே இருக்கிற இந்த ஒரு 6 பேர் இங்கே உட்காந்து இருக்கிற 6ஆதார நிலைன்னு சொன்னாங்களா, அந்த 6 பேர், இந்த 6 பேருக்கு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வல்லவர்கள் இருக்காங்க. அதில் பசி தவிர்த்தலுக்காக எங்கள் ஐயா இருக்காரு, பசி தவிர்த்தலுக்காக அங்கே பண்ணிட்டு இருக்காருங்க. வள்ளலார் சொன்ன அந்த 6 நிகழ்ச்சியில் இங்கே பார்த்தீங்கன்னா மருத்துவங்க, அதுக்கடுத்து பசி தவிர்த்தல், அதுக்கடுத்து பிணி தவிர்த்தல் சொல்கிறாங்க. பிணி தவிர்த்தலுக்கு இங்கே இருக்காங்க. இங்கே அதுக்கடுத்து இச்சை தவிர்த்தலுக்கு இங்கே திருமணம் பண்ணுறாரு ஐயா. திருமண சத்திரம் கட்டி வச்சிருக்காருங்க.
இங்கே நம்ம ஐயா நம்ம புன்னகை ஐயா இருக்காங்க, சுந்தரம் ஐயா இருக்காங்க. அவங்க எதுக்குமே சொல்ல வேணாங்க. ஏன்னா இதில் வந்து அந்த எல்லாத்தையுமே அடங்கின அந்த நிகழ்ச்சியாக பண்ணியிருக்காங்க. இங்கே மயிலேசன் ஐயா இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய சன்மார்க்க சங்கம் வச்சு சேலம் மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே உட்கார்ந்து இருப்பாங்க எல்லாருமே. ஆனால் இங்கே எல்லாரும் ஒருங்கிணைச்சு பண்ணுறது நம்ம ஒரு சாமி இருக்காருங்க. சாமி வந்து அந்த பாடியை போய் கண்ட போதெல்லாம் பாடினு சொல்லிட்டு அந்த எல்லாமே அதுக்குள்ளே அடங்கி போச்சு. பசி தவிர்த்தலும், பிணி தவிர்த்தலும், தாகம் தவிர்த்தலும், நிச்சய தவிர்த்தலும், கொலை தவிர்த்தலும், பயம் தவிர்த்தலும், இதுதான் ஜீவகாருண்யம். இந்த ஜீவகாருண்யம் பண்ணுறதுக்காக இங்கே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் கூட சொல்லலாம் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாமி மட்டும் பண்ணல, அவங்க குடும்பமே அதில் நிகழ்ச்சி. அவங்க குறிப்பாக அவங்களுடைய பெரிய சகோதரி கோமலா சகோதரி, அவருடைய ஐயா அங்கே வந்திருக்காரு, அவங்க கணவர் வந்திருக்காரு. அவங்க அந்த குடும்பமே அந்த நிகழ்ச்சியில் சாமி கூட உறுதுணையாக இருந்து பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. இது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து வடலூருக்கு எல்லாரையும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தைப்பூசத்தின் போதும் எல்லாரையும் பண்ணுறாங்க. ஒரு இச்சை தவிர்த்தலுக்காக இங்கே திருமணம் சத்திரம். இங்கே சத்திரன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அது பொதுவாக எல்லாம் இலவசன்றது தான் அதுக்கு பேருங்க. அது இங்கே நம்ம ஐயா மரியாதைக்குரிய நம்முடைய கல்வி வளர் சந்திரகேசன் ஐயா பண்ணி வச்சுருக்காங்க அந்த சத்திரத்தை. அது நம்ம இந்த ஆண்டு கூட கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி நமக்கு ஒரு 5 ஜோடிகளுக்கு நம்ம வந்து பார்வையற்றவர்கள் முடியாதவர்களுக்கு பண்ணி வச்சு அந்த இதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் அம்மா இருக்காங்க. டாக்டர் அம்மா வந்து அவங்களுக்கு அந்த மருத்துவம் இலவச மருத்துவம் தான் பிடித்து விட்டது. இதுக்கெல்லாம் எல்லாம் ஆர்கனைசர் யாருன்னா எங்கள் மரியாதைக்குரிய புன்னகை தலைவர் சுந்தரம் ஐயா அவங்க தான். அதாவது அவங்க வந்து பார்வையற்றவங்களுக்கு மட்டும் வாழ்க்கை. நம்மளால 2 கண்ணு கூட நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் 2 கண்ணே இல்லாமல் அவர் இந்த ஒரு சமுதாயத்தில் நலிவடைந்தவர்கள் எங்கே இருக்காங்களோ வள்ளலார் சொல்வாரு, எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் ஜோதின்னு வராங்க. எங்கே கருணை இருக்குன்னா அங்கதான் அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அது மாதிரி இடங்கள்லாம் அங்கே இருப்பாங்க. நலிவடைந்தவர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே அவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மயிலேசன் ஐயா பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து வராங்க. நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்ம இங்கே போகிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். சேலத்துலேருந்து வாரத்தில் 2 நாள் வராரு. அவர் வந்தாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெயும் அந்த முருங்கைக்காயும் ஒரு சுமத்தின்னு வருவாங்க. அந்த அன்னதானத்துக்கு என்னென்னவோ பண்ணுறாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. புளி எடுத்துட்டு வருவாங்க. அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இவங்களாம் எதுக்காக வாழ்ந்துக்கிறாங்க? இவங்களாம் என்ன பலனை எதிர்பார்க்குறாங்க? என்ன பலன் எதிர்பார்க்குறாங்க? இவங்களாம் பலன் எதிர்பார்த்தா வாழ்றாங்க இல்லை. வள்ளலார் சொன்னது ஜீவகாரணத்துக்காக தான் வாழ்ந்துருக்காங்க. அதனால இவருடைய பணி மேலும் சிறக்கணும். தொடர்ந்து இந்த பணியை தொடர்ந்து பண்ணுறதுக்காக வாழ்நாள் அனைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் தோல் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவர் என் உண்மை என்றும் காணார் என் நாமம் கருதுகின்றோர் ஒற்றை கண்ணுதல்வாள் மாணார்வ முற்றமையிலே வடிவுடை மாணிக்கமே என்ற வாழ்த்துகிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய நம்ம பத்மநாபன் ஐயா அவர்களை நம்ம வந்து நேரத்தில் நம்ம சொன்னோம். அவங்க வந்து டாக்டருடைய அந்த வலதுகரம் சொன்னால் ஒரு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு தூண்டுகோலாக இருப்பாங்க. அந்த ஐயா தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பல ஓசைப்படாமல் பல காரியங்கள் செய்துட்டு இருக்காங்க. அந்த ஐயாவை இந்த நேரத்தில் அந்த அறுவரில் அவரையும் சேர்ந்து வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இது மாதிரி பணிகள் தொடர்ந்து நாளும் நடக்கணும். அதுக்கு வள்ளலார் வந்து பேரருள் புரிய வந்தது பேரருள் புரிய வேண்டும் என்று வேண்டி இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்க என்று வாழ்த்துகிறேன். வாழ்க 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 வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா சாப்பிட்டாச்சுங்களா? இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? யாரும் தெரியல தானே? சுப்பிரமணியம் சார். மாசம் பார்க்கணும். அப்படியா? 2 மாசம் காணோம். நீங்க தான் விரும்ப மாட்டேன்றீங்க. நான் விரும்புறேன் சார். என்கிட்ட மெசேஜ் வரலையா? இல்லை, உங்க விரும்பலாம் பொருளே மறந்துருப்போம். அப்படியா? ஐயா எங்க வரீங்க? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? தண்ணி சாமி தெரியுமா உங்களுக்கு? சாமி தெரியுமா? கேள்விப்பட்டது இல்லையா? அடுத்த வாட்டி வாங்க. சரி. அப்படியே தம்பி, நீங்க எங்கேருந்து வரீங்க? எந்த இடத்துல? சரி, சாமி பண்றாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சாமி பண்றதுனால ரொம்ப எங்களுக்கு நன்மையாக தான் சார் இருக்கு. சில நாள்ல வியாபாரம் சரியா ஓடாது. அப்ப எல்லாம் அந்த சாப்பாடு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இதனால சாமி பண்றதுனால இதே மாதிரி மேலும் மேலும் பண்றதுனால எங்களுக்கு நன்மை தான் இருக்கு. இதை தொடர்ந்து பண்ணுறது நீங்க வந்து மொத்தத்தில் நீங்க ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறதுல இந்த மாதிரி சாப்பாடுக்கு கொடுக்கும்போது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு காசு மிச்சம், அதை வச்சு நீங்க குடும்பம் ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கு. இந்த மாதிரி மென்மேலும் செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க. இதுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? இதுக்காக சாமி நல்லா மென்மேலும் செய்யறதுக்காக நாங்கள் கடவுளை அதான்
அதாவது இந்த பனி வந்து திறக்கணும்னு சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணுறதுக்கு கடவுள் வந்து ஒரு வழிபாருன்னு நினைக்கிறேன். ஐயா முடிச்சுட்டீங்களா? ஒரு நிமிஷம். இவர் என்ன ஒரு வார்த்தை பேச வந்திருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? நான் வந்து இங்கே பல்லாவரத்தில் ஈஸ்வர் நகரில் தங்கியிருக்கேன். நான் வந்து சேர் பின்ன தொழில் செஞ்சுருக்கேன். சேர் பின்ன தொழில் செஞ்சுருக்கேன். அப்புறம் இங்கே சாமிஜி வந்து சாப்பாடு போடுறது வந்து மாதம் இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் சாப்பாடு போடுறாங்க. அது வந்து நாங்கள் பார்வையற்றவர்களும் சரி இன்னும் நிறையா பேர் இருந்தனால நிறையா பேர் பயனடைகிறோம். அப்புறம் அன்னை தெரசா உணவு அறக்கட்டளை மூலமாக வந்து இலவச அரிசி கொடுக்குறாங்க. அந்த அரிசி கொடுக்கும்போது இவங்க வந்து ஒருவேளை மதிய உணவு வந்து அதன் மூலம் வழங்குறாங்க. எல்லா அதில் வர்ற 100க்கும் மேற்பட்ட பார்வையற்றவர்கள் வந்து பார்வையற்றவங்க கொண்டு வந்து வர மாதிரி வந்து அது மூலம் வந்து நல்லா பயனடைஞ்சு அன்றைக்கி ஒருவேளை குழந்தைங்களுக்கு அது மூலம் வந்து கொண்டு போயிடுது. எங்களுக்கெல்லாம் சார் சேல்ஸ் வந்து சில டயத்தில் கம்மியாக தான் இருக்கும். 40 ரூபாய்க்கு ஓடும், 30 ரூபாய்க்கு ஓடும். சில டயத்தில் மதியம் லஞ்ச் கூட நான் எத்தனையோ முறை சாப்பிடாம இருந்திருக்கேன். அதனால இதெல்லாம் ஒரு நாள் கிடைக்கிறதுனால ஒரு இது நன்மையாக தான் சார் தெரியுது. சரி, தீபாவளியை பற்றி என்ன சொல்கிறீங்க சார்? தீபாவளி வந்து நாங்கள் வந்து இது வந்து எதிர்பார்க்காத ஒன்று. அதாவது நான் வந்து எதிர்பார்க்காம கடைசியில் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் வந்து பார்க்குறோம். ஏன்னா வந்து நாங்கள் எப்போதும் வெளியில் வியாபாரத்துக்கு போகிறோங்க, அங்கேயும் எங்கேயாவது சாப்பிடுவோம். அன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஒரு கும்பலாக ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக சாப்பிடும்போது இன்றைக்கி வந்து மற்ற தீபாவளிகளோட இந்த தீபாவளி வந்து ஒரு நல்லா சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். சாமி செயல் கிடையா? சாமி செயல் முழுக்க கிடையாது சார். இன்னும் வந்து அதை வந்து ஏதாவது வேற ஒரு வகையில் வேறு ஏதாவது வகையில் எங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். மேலும் பண்ணுன்றீங்க? பண்ணலாம் சார். உங்களை மாதிரி எல்லா பார்வையற்றோரும் மகிழ்ச்சி அதை வந்து நாங்களும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களை மாதிரி எல்லா பார்வையற்றவங்களும் இந்த உணவு மகிழ்ச்சியாக இருக்கலாம். எல்லாரும் முயற்சியாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி உதவி கிடைச்சா உங்களுக்கு அது மாதிரி எப்போ வருமானத்தில் சில இடத்துல எதிர்பார்க்கறது உண்டு. மகிழ்ச்சியாக இருக்குன்னு அதுக்காக நீங்கள் எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். என்ன செய்யலாம்? வந்து வந்து வளரணும், ப்ரேயர் பண்ணணும். உண்டான வாய்ப்புகள் பெருகணும்னு இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது உங்களுடைய தலையாய கடமை. இது எல்லாருக்கும் நீங்கள் வலியுறுத்தணும். கட் பண்ணிடலாம். ஐயா வாங்க ஐயா, சௌக்கியமா இருக்கீங்களா? கிளம்பியாச்சா? சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பாடு நல்லா இருந்ததுங்களா? சூப்பரா இருக்குதா? என்னம்மா நல்லா இருக்குதாம்மா சாப்பாடு? அடிக்கடிக்கு வாங்க. நல்லா இருங்க ஐயா, போயிட்டு வாங்க. வள்ளலாரையா சொல்லி போன ஒரு சில காரியத்தை அவங்கவுங்க தனித்தனியாக நிறைவேற்றுறாங்க. அந்த முறையில் பார்த்தோம்னா இப்போ நம்ம சாமிஜி வந்துட்டு ஊனமுற்றவர்களுக்கு இல்லை பார்வையற்றவருக்கு எல்லாருக்கும் ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்சது மாதத்தில் 2 நாள் சாப்பாடு தராரு. அது இல்லாமல் இங்கே வரவங்க இது மாதிரி தொண்டியாக இருக்க செய்ய முடியாது. மற்றவங்க எத்தனை பேர் மந்தியா பாத்தியா போனேடுறாங்க. பசி தீர்க்கணும் வள்ளலார் சொன்னார். ஆனால் பசியை போக்குறார். வள்ளலார் முதல் சொன்னது ஏழை மக்கள் அதாவது கீழ் மாவட்டத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் மேலே போயிருக்கணும், அவங்களுக்கு பசித்து இருக்கணும். 2வது அறிவுரை புகட்டணும். பாடசாலையில் அமைச்சார் வடலூரில். அந்த வடலூரில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்து பசியை தீர்க்கணும், அறிவுரைகள் செய்யணும். அதை பற்றி கொஞ்சம் அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு சில காரியங்களை நிறைவேற்றினார். அந்த காரியத்தை நிறைவேற்றி இன்னைக்கு பல கோடி வள்ளலாருடைய ஆசீர்வாதம் பெற்ற பல கோடி மக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களால சின்ன தொண்டு செய்கிறாங்க. ஆனால் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னே ஒரு 10 திருமணம், ஒவ்வொருத்தருக்கு ஒரு 50,000 குறைஞ்ச செலவில் ஒரு திருமணத்தை நடத்தி வச்சார் 10 ஜோடிக்கு. அது இல்லாமல் வேலைக்கிழமை இந்த ரயில்வே ட்ராக் ஓரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அன்னதானங்களுக்காக ஒரு கவரில் போட்டு சாப்பாடு தர்றாரு. அவர் தன்னுடைய வாழ்க்கையும் மிகுந்த ஏழை மக்களுக்காக ஒழுங்கினன்ட்டு ஒரு சில காரியத்தை இவர் செஞ்சுட்டு வர்றார். வள்ளலார் என்ன சொன்னார், கண்ட வாடிய பயிரெல்லாம் வருத்தப்பட்டார். அதே மாதிரி நம்ம சுவாமிஜி அவர்கள் தன்னுடைய இன மக்கள் அத்தனை பேரையும் வாடியாவது பசித்து இருக்கக்கூடாது, அதனால தாம் சம்பாதிக்க ஊழிய உதவி வருமானத்தை கொண்டு ஏழைகளுடைய புன்சிப்பை
அவர் சிரிக்கிறார். பணத்துக்கோ இல்லை புகழ்ச்சிக்கோ அவர் வந்து பயன்படுத்தல. ஆனால் புன்சிரிப்பு, ஏழையினுடைய புன்சிரிப்பு, இந்த பார்வையற்றவர் அத்தனை பேரும் இப்போ என்ன சொன்னாங்க, ஐயா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒரு ஐயா சொன்னார், நாங்கள் சின்ன தொழில் செய்கிறோம், இந்த வாரத்தில் ஒரு நாள் மதிய உணவு கூட சாப்பிட மாட்டோம், ஆனால் இன்றைக்கு வாரத்தில் பாருங்கள் நாங்கள் 2 தடவை மதிய உணவு சாப்பிட்றோம். ஆனால் அவங்க ஏழையுடைய சிரிப்பு தான் ஐயாவுக்கு வேணும். அதே மாதிரி நம்மளுக்கு கூட ஏழைகள் சிரிப்பு வேணும்னா ஒரு சின்ன சின்ன அடுத்ததுலேருந்து கூட ஏதாச்சும் இங்கே வரவங்களுக்கு நான் ஒரு சின்ன வைத்தியம், இந்த வலி குட்டு வலி, அதுக்கு கொஞ்சம் மருந்து தரலாம். நான் வள்ளலார் சொன்ன மாதிரியே ஐயா பசிக்கு இது பண்ணுறாரு, நம்ம நோய் தீர்க்க வடலூர் போய் கூட ஒரு சில மருந்து கொடுத்துட்டு வரோம். அதனால் இவருடைய புகழ் இன்னும் இவருடைய ஆத்மா இருக்கிற வரைக்கும் இந்த சேவை மையம் செழித்து போகணும். வாரம் நல்ல பார்வையற்றவர்களுக்கு ஊனமற்றவர்களுக்கு நல்ல துண்டு செய்யணும் என்று நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். இவருடைய வாழ்க. வள்ளலாருடைய என்ன சொல்லிட்டு போனாரோ அதுதான் இப்போ செய்கிறார், அதுக்கு எதிர்மாறாக யாரும் செய்யல. அதே மாதிரி இந்த ஐயா இந்த மகால் சத்திரத்துக்காக கோசம் பாருங்க, அவருடைய வருமானத்தை எதிர்பார்க்காத கூட வாரத்துக்கு 2 தடவை இவருடைய சேவைக்கு உடன்பாடாக இருக்கிறார் ஐயா. இந்த மகாலுடைய ஓனர், அதனால ஓனர் சந்திரகாஸ், திரு வெங்கடேஸ்வர மகாலுடைய ஓனர் சந்திரகாசவன் ஐயா அவர்கள், இவர் இந்த துண்டு மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு சில தாழ்ந்தவர்களுக்கு தலை தூக்குறதுக்காக எத்தனை தடவை நின்றார். நம்ம வந்து ஒரு பதவியோடு இருந்து ஒரு உதவி செஞ்சால் நல்லா இருக்குன்னு 2 தடவை நின்னார். அதையும் அவருக்கு கொடுத்து வைக்க முடியல. ஆனால் நம்ம ஐயா சுவாமிஜியினுடைய பழியினால இவரும் கொஞ்சம் உதவி செய்கிறாரு. அவருடைய துண்டும் அவருடைய இந்த மகாலுடைய இதுவும் நல்லா முன்னேறணும்னு சொல்லிட்டு வள்ளலாருடைய அடியில் வேண்டிக்கிறேன் ஐயா. வணக்கம். கேஸ் வைப்பா அண்ணா, கேஸ் வை அண்ணா, கேஸ் வை வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க.